ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த லேண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லிக்கும் ஆவடிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டில் நிறைய வீடுங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வீடு, அதுக்கு பின்னாடி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடு வந்து இந்த லேண்டில் வந்து லேஅவுட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத சொல்ல வரேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி ரோடு. இந்த ரோடு பெரிய ரோடு, 40 அடி ரோடு. இதில் ஒரு நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இது வந்து பூந்தமல்லியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆவடியிலேருந்து ஒரு 3வது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பருத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் வந்து, அதாவது வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும் போகிற அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது கிலோமீட்டரில் இங்கேருந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்லேருந்து நான் சொல்கிறது. ஸோ அந்த சைட்டில் இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, உடனே வீடு கட்டி உடனே வரலாம். அந்த அளவுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 23 ஏக்கரான ஒரு லேஅவுட். இந்த லேஅவுட்டில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இந்த 40 அடி ரோடில் நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பிளாட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு பிளாட்டும் இந்த பக்கத்து பிளாட்டும். இந்த பிளாட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65, 66 2 பிளாட் இருக்குது இதில். இந்த 2 பிளாட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ போட்டிருக்கு பாருங்கள், 66 போட்டிருக்கா. ஸோ அது பக்கத்தில் வந்து 65 பிளாட் நம்பர். இந்த 2 பிளாட் இருக்குது. இது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1712 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்டு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட 30 அடி இருக்குது. நீளம் வந்து பார்த்திங்கன்னா 58 அடி இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் வரைக்கும் அந்த கல் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுலேருந்து ஸோ அந்த கல் வரைக்கும் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 அடி இருக்கும். இந்த சின்ன கல் தெரியுதா, இந்த கல். ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து 30 அடி இருக்குது. நீட்டு வந்து 58 அடி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். ஸோ யாருக்கு தேவையோ நீங்கள் கால் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்னவாக இருக்குது, ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா 3200 ரூபா. நெகோஷியபிள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில், ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ யாருக்கு தேவை நினச்சாலும் நீங்கள் இமிடியேட்டாக நீங்கள் பார்த்து உடனே வாங்கி உடனே வீடு கட்ட முடியும். அப்ரூவ்டாக இருக்கனால உங்களுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு 5-6 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 7 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கலாம். மீதி அமௌண்ட்டை வந்து லோனாகவே நம்ம பண்ணித்தரதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்றத நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 2 பிளாட்டு ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிரவுண்டு 1.5 கிரவுண்டு பக்கத்துலேயே இருக்குது. இல்லை ஒரு 3/4 கிரவுண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியும். இந்த மாதிரி இது இல்லாமல் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாக எனக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம தர முடியும். ஸோ யாருக்கு தேவையோ நீங்கள் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க வாங்க. நீங்கள் வரதா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ப்ளஸ் இதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை யார் நம்மக்கிட்ட வாங்கினாலும் உங்கள்கிட்ட நம்ம கமிஷன் வாங்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. எங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி இந்த கம்பெனியில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் பேமெண்ட் வாங்கலை அப்படின்றத நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு 9382225252 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லையா 9841693026 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வரதுக்கு சிரமமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கேப் எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வண்டி எதாவது வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் கம்பெனி வழியாக. பட் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார் வந்தாலும் ஃபேமிலியாக வாங்க, வரும்போது கண்டிப்பாக புக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்கிறாங்க. ஸோ இங்கே புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து பிளாட்டோட புக்கிங் அமௌண்ட். இந்த பிளாட் எனக்கு ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கையில் 1 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தா நம்ம வந்து செக்காவோ டிடியாவோ இல்லை ஆர்டிஜிஎஸாவோ நெஃப்டாவோ இல்லை ஜிபேவாவோ நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து கம்பெனியில் பே பண்ணலாம். இல்லை சார் அவ்வளோ இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஒரு 10,000 கட்டுறேன், ஒரு 2 நாளில் பேலன்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் கம்பெனியை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் அடுத்த 2 நாளைக்குள்ளே பேலன்ஸ் 90,000 நம்ம கட்டணும், 10,000 கட்டினா. ஸோ இதுதான் கம்பெனியோட ரூல்ஸு.
இது வந்து யாருக்கு தேவைச்சாலும், இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி போடுங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி போடுங்க. சதுரடி விலை உங்களுக்கு 3200 தான். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டில் 4500, 4300, அதுக்கப்புறம் 3800 இப்படிலாம் விற்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்தவரை என்னென்னா டோட்டல் லேண்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ளாட்ஸ் வந்து விற்கிறாங்க. அவங்க அதை லேஅவுட் போட்டு அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு விற்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ரேட் வந்து மற்ற கம்பெனிக்கும் நம்மளுக்கும் வித்தியாசப்படுறது என்னென்னா, நம்ம மார்க்கெட்டிங் பண்ணல இந்த கம்பெனியில். ஸோ அதனால் இவங்க வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 லாபத்தோடு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அமையிறதுனால இங்கே ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி போடுங்க பணம் இருக்கிறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.